எப்பயுமே இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் வச்சு போர் அடித்தவங்க இந்த மாதிரி ஒரு தடவை சால்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை, குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு அரைச்சி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்குனதும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மசாலாவை வேக வச்சுக்கலாம். இப்போ சைட்லேயே பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 2 சீல் தேங்காய், 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரியாணி இலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு கசகசாவும் இருந்தால் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான சால்னா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.